இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாசன சட்டங்கள் பார்க்க போகிறோம். சாசன சட்டங்கள்ல என்னென்னா பட்டய சட்டங்கள் தான் நம்ம சாசன சட்டங்கள்ன்ட்டு சொல்லுவோம். பட்டய சட்டங்கள்னால் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு வணிக நிறுவனத்தையோ ஒரு பல்கலைக்கழகத்தையோ ஒரு நகரத்தையோ உருவாக்குவதற்கு இருக்கக்கூடிய சகல அதிகாரத்தை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பட்டயம்ன்ட்டு சொல்லுதோம். இந்த பட்டயம் இதை தான் பட்டய சட்டம்னு சொல்கிறோம். ஒரு 1793லேருந்து 1853 வரை 4 சாசன சட்டங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு சாசன சட்டமும் 20 வருஷத்துக்கு ஒரு திருப்ப நம்ம ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம என்ன சட்டம் பார்க்க போகிறோம்னா, இந்திய பட்டய சட்டம் 1793 பார்க்க போகிறோம். இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. 4 சீர்திருத்தம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் வரக்கூடாது, மதமாற்றம் செய்யக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சர் ஜான் ஷோ அப்படின்னு சொல்கிறாரு. 2வது என்னதுன்னா, கட்டுப்பாட்டு வாரியம் வச்சுருந்தாங்கல்ல, பிட் சட்டத்தில் கட்டுப்பாட்டு வாரியம் வரும். அந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தலைவர்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து பார்லிமெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இனி இந்தியன் பார்லிமெண்ட்லேருந்து தான், இந்திய வருவாயிலேருந்து தான் அந்த சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு நிலையான நிலவரி திட்டம்லாம் வாரன் ஹாஸ்டிங் பிரபு கொண்டு வந்துடுவார். காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்துடுவார். ஸோ அதில் இருந்து தான் நீங்கள் அமௌண்ட் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. இது 1919 இதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு முக்கியமானது என்னதுன்னா, வர்த்தகம், கிழக்கிந்திய வர்த்தகமே நீங்கள் கம்பெனியில் கிழக்கிந்திய வர்த்தகம்னா என்னென்னா, அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி வர்த்தகத்தில் நீங்கள் வணிகமே இங்கே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வணிகம் பண்ண வேண்டாம், இனி அரசியலில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு ஒரு திருப்பு இது நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ 1793 4 பாயிண்ட் தான். நீங்கள் யாரும் மதமாற்றம் பண்ணக்கூடாது, மதம் மாற்றம் பண்ணதுக்கோ அவங்க மதத்தை பரப்பதுக்கோ இந்தியாவுக்கு வரக்கூடாது. இந்தியாவில் இருந்து தான் அங்கே அந்த கட்டுப்பாட்டு குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் சம்பளம் போகணும். 20 வருஷத்துக்கு ஒரு திருப்பி இதை ரினிவல் பண்ணணும். யாருமே வணிகத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு 1793 சொல்லுது. அடுத்தலாம் 1813. இதில் பாயிண்ட் தான், இதான் முக்கியமான பாயிண்ட். கல்வி வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய், நம்மளோட கல்வி வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் இந்தியன் பார்லிமெண்ட் நம்மளுக்கு ஒதுக்கியிருக்கோம். ஆனால் அதை செலவு பண்ண மாட்டாங்க. 2வது பாயிண்ட்டு, இதை இந்தியாவோட கிறிஸ்துவ அமைப்புகளை, இதுக்கு முந்தினதில் கிறிஸ்துவ அமைப்புகள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, இதில் கிறிஸ்துவ அமைப்புகள் வரும். வந்தது இல்லாமல் அவங்களுக்கு இங்கே தங்கிறதுக்கு இடம், அவங்க மதம் மாற்றத்துக்கு, மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, நம்மளை மதம் மாற்றம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உரிமை கொடுத்துருப்பாங்க. அது போக இராணுவ செலவுகளை ஒரு இந்த லெவலில் தான் வாணிகம் இராணுவம் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த வர்த்தகம் நீங்கள் வணிகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அதில் நீங்கள் தேயிலை மட்டும் சீனாவோட வணிகம் வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1813 4 சட்டம். 1 லட்ச ரூபாய் நம்மளுக்கு கொடுக்காங்க. இந்தியாவோட கிறிஸ்தவ அமைப்புகள் மதத்தை பரப்பதுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுக்காங்க. அவங்க அவங்க மட்டும் இல்லை, வியாபாரிகள் எல்லாமே தங்கலாம்னு சொல்கிறாங்க. இராணுவ செலவுக்கு இவ்வளோ அமௌண்ட் உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படுதாங்க. அதுக்கு பிறகு இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஏகபோக வணிக உரிமை ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன சட்டம் அப்படின்னா, 1833. 1833 என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை வங்காளத்தின் இதுதான் மையப்படுத்துவதற்கான இறுதிப்படி. இந்த சட்டம் தான் என்னென்னா மையப்படுத்துவதற்கான இறுதிப்படி. இதில் என்ன சொல்லுதுன்னா, வங்காளத்தின் தலைமை ஆளுநர் பதவி, வங்காளத்தோட தலைமை ஆளுநர் பதவியை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்ட்டு மாற்றுறாங்க. ஏன் வங்காளத்தின் தலைமை ஆளுநரை இந்தியாவின் தலைமை ஆளுநர்ன்ட்டு மாற்றுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடும். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா அப்படின்ட்டு இருக்கும். இப்போ எல்லாமே ஒரே ஆட்சிக்கு கீழே பாம்பே, மெட்ராஸ் எல்லாத்துக்குமே ஒரே